உறுப்பு மண்டலங்கள் பகுதியிலிருந்து சுவாச மண்டலம் 5ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம். சுவாச மண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. 3 முதன்மையான பாகங்கள் இணைந்து சுவாச மண்டலத்தை உருவாக்குகின்றன. 1 சுவாச வழி, 2 நுரையீரல், 3 சுவாச தசைகள். சுவாச மண்டலத்தில் நாசிக்குழி, தொண்டை, குரல் வளை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், மூச்சு சிறுகுழல், மூச்சு சிற்றறை போன்றவை காணப்படுகின்றன. புகைப்பிடித்தல் மனிதரை பாதிக்கின்றது. நச்சு வாயுவான கார்பன் மோனாக்சைடு புகையில் அதிகமாக காணப்படுகிறது. தீ விபத்தின் போது ஏற்படும் புகையில் சிக்கிக்கொள்ளும் போது ஏற்படும் மூச்சு திணறலினால் மக்கள் இறக்கின்றனர். தோராயமாக நாம் ஒரு நிமிடத்தில் 16 முதல் 18 முறை சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு நாம் சராசரியாக 20,000 முறைக்கு மேல் சுவாசிக்கின்றோம். சுவாச வழியானது நாசிக்குழி, தொண்டை, குரல் வளை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல் மற்றும் நுரையீரலை உள்ளடக்கியது. நுரையீரல் மற்றும் சுற்றுப்புறத்திற்கிடையே காற்று செல்லும் பாதையாக இது உள்ளது. நுரையீரல் சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல்கள் ஆகும். இவை கூம்பு வடிவமுடைய இணை உறுப்புகள். இவை முதுகெலும்பு தொடரின் அருகில் 2 பக்கங்களிலும் அமைந்துள்ளன. சுவாச தசைகள். சுவாச தசைகள் உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகளை உள்ளடக்கியது. இவை ஒரு குழாய் போன்று செயல்பட்டு சுவாசத்தின் போது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் காற்றை விசையுடன் தள்ளுகின்றன. காற்று மாசுபாடு பலவிதமான சுவாச நோய்களுக்கு காரணமாகின்றது. புகைப்பிடித்தல் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாகிறது.